சைனாக்காரர் ஒருத்தர் சென்னை ஏர்போர்ட்டில் வந்து இறங்கியிருக்காரு. வந்து இறங்கி அப்படி வெளியில் வந்தவர் ஒரு ஆட்டோக்காரர்கிட்ட பேசியிருக்காரு. இந்த மாதிரி ஒரு முக்கியமான இடங்களுக்கெல்லாம் போகணும்ப்பா, எவ்வளோ சார்ஜ் கேட்குறேன். முக்கியமான இடங்கள் தான் சொல்கிறாரு, எவ்வளோன்னு இவர் கேட்பார். உடனே ஒரு ஆட்டோக்காரர் என்ன பண்ணியிருக்காரு, மீட்ரு போடுறோம் சார், மீட்டரில் எவ்வளோ வருதோ அதை கொடுங்க அப்படின்ட்டுருக்காரு. சரின்னு இவர் ஆட்டோவில் ஏறி உட்காந்துட்டார். இப்போ ஆட்டோ போயிட்டுருக்கு, இவரும் வேடிக்கை பார்த்துட்டே வந்துட்டுருக்காரு. சொன்னாரா, என்ன இங்கே உள்ள பஸ்ஸு காரு எல்லாமே ரொம்ப ஸ்லோவாக போயிட்டுருக்குது. எங்கள் ஊர்லெல்லாம் சைனாலெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்பீடாக போகும், சவுண்டு வேறு இங்கே அதிகமாக இருக்குது, அங்கெல்லாம் சவுண்டே இருக்காது அப்படி. ஆட்டோ டிரைவரு எங்கள் நாட்டில் இப்படி தான் சார் அப்படின்ட்டு வந்தாராம். திருப்பி அப்படியே போயிட்டுருக்காங்க. ஒரு ரயில்வே பாலத்தை கிராஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ரயில்வே பாலத்தை கிராஸ் பண்ணும்போது பார்த்தா ட்ரெயின் ஒன்று போயிடுது. அதை பார்த்துட்டு சொல்லியிருக்காரு, என்னங்க ட்ரெயின் இவ்வளோ ஸ்லோவாக போகுது, எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்பீடாக போகும் ட்ரெயின், இல்லை எல்லாமே ரொம்ப ஸ்லோவாக போகுதுன்னு. கடைசியில் பீச்சுக்கு போயிருக்காரு. பீச்சில் போனோன்னே அங்கே போனோன்னே ஆட்டோ டிரைவரையும் கூட வாங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிருக்காரு. அங்கே போனால் என்னங்க உங்கள் ஊரில் அலை கூட, அந்த கடலில் இருந்து வர அலை கூட ரொம்ப ஸ்லோவாக வருது, எங்கள் ஊர்லெல்லாம் பீச்சில் எப்படி அலை வருதுன்னு தெரியுமா அப்படின்னு அளந்துருக்காரு. ஆட்டோ டிரைவராக வர டென்ஷன் ஆகிட்டு உட்காந்துருக்காரு. அப்படியே வந்துட்டு இருந்திருக்காரு. கூடவே வந்தவர் ஒரு சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காரு, டீ காஃபி எல்லாம் வாங்கி கொடுத்துருக்காரு, எல்லாம் ஓகே. திருப்பி ஆட்டோவில் கிளம்பி ஏதோ ஒரு லாட்ஜு சொல்லியிருக்காரு, அங்கே போய் இறங்கணுன்றிருக்காரு. அந்த லாட்ஜுக்கிட்ட ஆட்டோ டிரைவர் கொண்டு வந்து நிறுத்திட்டார். நிறுத்தினதுக்கப்புறம் எவ்வளோ ஆச்சு அப்படின்னாரு. மீட்டர் பாருங்கள் சார், மீட்டரில் எவ்வளோ காட்டுதோ அதை கொடுங்க அப்படின்னாராம். இவர் மீட்டரில் பார்த்தா 5000 ரூபான்னு காட்டியிருக்கு. என்னங்க 5000 ரூபா காட்டுதுண்ணா? ஆமாம் சார், மீட்டரில் காட்டுறது தான் சார் கொடுக்கணும் அப்படின்னாராம். உங்கள் ஊரில் எல்லாமே ஸ்லோவாக ஓடுது, இந்த மீட்ரு மட்டும் இவ்வளோ ஸ்பீடாக ஓடுது அப்படின்னாராம். அப்போ அவர் சொன்னாராம், மீட்ரு வந்து மேட் இன் சைனா சார் அப்படின்னாராம். யாருக்கிட்ட?